சூர்யா மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தண்டுவடம் குறித்த நிகழ்ச்சிகள் பார்க்க போகிறோம். அதாவது தண்டுவடம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து பேசுவதற்காக சூர்யா மருத்துவமனையில் உள்ள டாக்டர் விக்னேஷ் அவர்கள் நம்மிடம் இருக்காங்க. அவங்ககிட்ட அதாவது தண்டுவடம் குறித்த விஷயங்கள், அதாவது அதனுடைய சிறப்புகள், அது மட்டுமல்லாமல் அது ஏன் ஏற்படுகிறது, அதனை தடுக்க என்ன வழிகள், அதுக்கு சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை தேவை என்பது குறித்து டாக்டர் மிக சிறப்பான முறையில் விரிவாக எடுத்து உரைக்க உள்ளார்கள். இங்கே நம்ம டாக்டரை நம்ம சந்திப்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அதாவது இப்போ நம்ம நேயர்களுக்கு அதாவது முக்கியமாக என்னென்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதாவது எலும்புக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட தண்டுவடம்ங்கிறது ஒரு மிக முக்கியமானதாக இருக்குது. அந்த தண்டுவடம்னா என்ன, தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தண்டுவடம்ன்றது நம்ம உடம்புல தலையில் ஆரம்பித்து உடல் முழுவதும் செல்லக்கூடிய எல்லா நரம்புகளும் எப்படி மூளையில் ஆரம்பிக்குதோ அதை ஆரம்பித்து அது அந்த நரம்புகள் மொத்தமும் நமக்கு மற்ற உறுப்புகள் எல்லாத்துக்கும், உறுப்புகள் கால் கை எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நரம்புகள் போகிற வழி தான் தண்டுவடம். சரிங்களா? அந்த நரம்பு பகுதி ஒரு தண்டுவடம், அதை சுற்றி இருக்கிற எலும்பு அதோட ஒரு பகுதி. அதை இது ஒரு விதமான பாதுகாப்பு அரண் மாதிரி. அந்த பாதுகாப்பு அரண் இருக்கிறதுனால உங்களுக்கு நரம்புகள் பாதிக்கப்படாமல் இருக்கும். அதே மாதிரி அது கூடுதல் விஷயமாக நம்ம நிமிர்ந்து நடக்கிற ஒரு விலங்கு சார்பாக இருக்கின்றதுனால நமக்கு நேராக இருக்கும். தண்டுவடம்ன்றது ஒரு அப்ரைட் போஸ்டர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நிமிர்ந்து நடக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்றதுனால நமக்கு இன்னும் முக்கியம். ஏன்னா நம்மளோட உடம்பு நிமிரும் போது நம்ம உடம்போட மொத்த வெயிட்டையும் தண்டுவடம் தாங்கும். தாங்கக்கூடிய சக்தி அது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு பைக்கில் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனும் தண்டுவடத்துக்கு இருக்குது. சரிங்களா? நம்மளோட மொத்த உடம்பு வெயிட்டும் தண்டுவடம் தாங்கும். எல்லா பக்கமும் உங்களோட உடம்போட வெயிட் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் பரவி விடும். அதுவும் தண்டுவடம். இப்போ பொதுவாக மக்கள் சந்திக்கக்கூடிய முதுகு வலி காரணங்கள் என்னென்ன? ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான மக்கள் சந்திக்க வேண்டிய முதுகு வலிக்கு காரணம் சதை, அந்த சத்து கம்மியாகிறது தான். முதுகை சுற்றி இருக்கிற சதைகள், அதாவது முதுகு நம்ம தண்டுவடத்தை நேராக நிப்பாட்டக்கூடிய சதைகள், அதுக்கான சத்து முக்கியமாக தண்ணி சத்து, அப்புறம் சில புரதச்சத்து, இதுதான். இது நேரத்துக்கு சாப்பிடாமையோ நேரத்துக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இதுதான் முதல் காரணம். இதுதான் எல்லாருக்கும், எல்லா விதமான மக்கள், எந்த வயது, சின்ன வயசுலேருந்து 60 வயது முதிர்ந்தவர்களுக்கும் இதுதான் முக்கியமான காரணம். ரொம்ப அதிகப்படியான மக்கள் இதனால தான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இதனால தான் அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இதில் ரெண்டாவது நம்மளோட வாழ்க்கை முறையினால் வர பிரச்சனைகள். அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவர்கள், அதிக நேரம் வெயிட் அதிகமாக தூக்கி சுமந்து சென்று அந்த மாதிரி போகிறவர்கள், அதிக வெயிட்டு தூக்கி தலையில் வைத்து கொண்டு வேலை செய்கிறவர்கள், அவங்க எல்லாருக்கும் நம்மளோட உடம்பு எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த 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 பவர், அந்த சக்தி அதுக்கு இல்லாததுனால தண்டுவடம் தேய்ந்து விடும். தேய்மானத்தினால வரலாம். இது மூன்றாவது மிக முக்கியமான காரணங்கள் ஏன்னா கீழே விழுவதனாலையும், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ இல்லைன்னா விபத்துகள், அந்த மாதிரி சில விஷயங்கள். ஈவன் வீட்டிலேயே தடுக்கி விழுந்தது, அது வயதானவர்கள்லாம் தடுக்கி விழுந்தாங்கனால எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கோ, இல்லைன்னா அந்த 2 தண்டுகளுக்கு நடுவில் ஜவ்வுன்னு சொல்லியிருக்கும், அந்த ஜவ்வு விலகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இது 3 தான் மிக முக்கியமான காரணங்கள் நமது நாட்டில். 4ஆவதாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதுகுத்தண்டில் இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக டிபி கிருமி வருது. இந்தியாவில் ரொம்ப காமன், ரொம்ப அதிகப்படியான பீப்புள் தண்டுவடத்தில் டிபி வரும். டிபின்னா நம்ம எல்லாருமே காசநோய்னா நுரையீரலில் வரும், இருமல், சளி, ரத்தம் வரும், இருமல் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அப்படி இல்லை. டிபி நுரையீரலில் தான் 70% 80% பேருக்கு நுரையீரலில் தான் வரும். மீதியில் இருக்கிற 10% 20% பேருக்கு அது முதுகுத்தண்டில் வரத்துக்கு வாய்ப்பு. முதுகுத்தண்டில் இல்லை, உடம்புல எல்லா உறுப்புலையும் வரலாம். அது அதிகப்படி நுரையீரலுக்கு விட அதிகப்படியாக வர்றது இதில் தான், முதுகுத்தண்டில் தான். அதுவும் ஒரு காரணம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமாக எதிர்ப்பு சக்தி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ அவங்க எல்லாருக்கும் டிபி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ அதாவது டிபிங்கிறதுக்கும் அதாவது வர்றதுக்கு காரணங்கள் இப்போ இதில் வந்தாலும் அவங்களுக்கு கிருமி தான். இதுவும் இல்லை டிபி கிருமி இப்போ நீங்கள் நுரையீரலில் வர கிருமி பரவக்கூடிய ஒரு பிரச்சனை. முதுகுத்தண்டில் இருக்கிற டிபி கிருமி பரவக்கூடியது கிடையாது. அதை சரி பண்ணிடலாம். அதே மாத்திரைகள் தான். எப்படி நுரையீரலுக்கு எப்படி 6 மாதம் மாத்திரை, எங்களுக்கு 1 வருஷம் மாத்திரை. ஏன்னா ரத்த ஓட்டம் எலும்பு தண்டுக்கு போகிறது கஷ்டப்படும்ன்றதுனால, நம்ம கொடுக்குற மருந்து ரத்தம் வழியாக அங்கே போகிற கஷ்டப்படும்ன்றதுனால டபுள் ரெண்டு டிப்பாக கொடுக்குறோம். ஒரு நுரையீரல் இருக்கிறவருக்கோ மற்ற உடம்புல உறுப்பில் இருக்கிறவங்களுக்கு 6 மாதம் அப்படின்னா எங்களுக்கு 1 வருஷம். அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாத்திரைகள் தான். இப்போ எலும்புக்கும் தண்டு வடத்துக்கும் எதுவும் வித்தியாசம் உண்டா? தண்டு வடம்ன்றது 2 பகுதி. அதான் முதல் சொன்ன மாதிரி
தண்டுவடம்ன்றது முதல்ல ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதி, சரிங்களா? அது வந்து என்னன்னா மூளையிலிருந்து எல்லா நரம்பையும் கடத்தி கொண்டு போய் உடல்ல இருக்கிற எல்லா பகுதிக்கும் கொண்டு போறது ஒரு வயரிங் சிஸ்டம் மாதிரி, சரிங்களா? அது தண்டுவடம், சரிங்களா? அதாவது நரம்பு தண்டுவடம்னு சொல்லுவாங்க. அதை சுத்தி அரண் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிற சுத்தி இருக்கும், அது வந்து எலும்பு தண்டுவடம், சரிங்களா? ரெண்டு பகுதி, எலும்பு பகுதி இருக்கு, நரம்பு பகுதி இருக்கு. எலும்பு பகுதியில தான் முக்கியமான நிறைய பிரச்சனைகள், ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் வரும். நரம்பு பகுதியில எலும்பு பகுதி வந்து என்னைக்கு வந்து செயலிழக்கு, அதாவது விழுந்ததுனாலயோ இல்ல தேய்மானத்தினாலேயோ என்னைக்கு அதால அந்த அரண் காப்பாற்ற முடியலையோ அது உள்ளர இருக்கிற நரம்பு தண்டுவலத்தை அழுத்திடும். சரி, இது இல்லாம நரம்பு தண்டுவலத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். அது மூளை நரம்பியல் டாக்டர்கள் பார்ப்பாங்க, சரிங்களா? மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சைக்காரர்கள் பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ள கேன்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரும், சரிங்களா?